தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சித்திரை 1ஆம் தேதி இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் என மட்டும் தெரிவித்திருப்பது சமூக வலைதளங்களில் விவாதத்திற்குரியதாக மாறியுள்ளது. குறிப்பாக அவர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தெரிவிக்காததை கண்டித்து பலர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டு தினங்களில் அந்த மாநில மக்களுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்த போது, இந்த புத்தாண்டில் அனைவரின் வாழ்வில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நிலைத்து நிற்க வாழ்த்துகிறேன் என தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை 1ஆம் தேதி மட்டும் சாதாரணமாக சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விஜய் கடந்த ஆண்டுகளிலும் இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகைகளை தவிர்த்ததற்காக விமர்சிக்கப்பட்டிருந்தார். பின்னர் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி உள்ளிட்ட விழாக்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததன் மூலம் விமர்சனங்களை சமாளித்திருந்தார். ஆனாலும் சித்திரை 1 குறித்து அவரது மௌனம் தொடர்ந்து கேள்விகளை எழுப்புகிறது. இந்த செயல்முறை திமுகவின் நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. திமுக மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகள் தை மாதம் 1ஆம் தேதியைத்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. தற்போது விஜய் எடுத்திருக்கும் நிலைப்பாடு இதே கோட்பாட்டினை மறைமுகமாக ஆதரிப்பதாகவும், சித்திரையை தமிழ் புத்தாண்டாக அவர் ஏற்கவில்லை என்பதற்கான சான்றாகவே அவரது வாழ்த்து பதிவுகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் விமர்சிக்கப்படுகிறது.